83 எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 584 எரேமியா 1:19 தேசத்தார் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 585 எரேமியா 9:24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 586 எரேமியா 10:6-7 கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 587 எரேமியா 15:20 உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உடனே இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 588 எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராகிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன் என்று எங்களை சோதித்தருகிற கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 589 எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்கள் மேல் உண்டாகும். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 590 எரேமியா 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 591 எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 592 எரேமியா 30:11 உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன், உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 593 எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்ற உம் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 594 எரேமியா 31:13 கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 595 எரேமியா 31:13 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 596 எரேமியா 32:17
தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 597 எரேமியா 32:19 படி, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 598 எரேமியா 32:27 படி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்ற எங்கள் கர்த்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 599 எரேமியா 33:3 படி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 600 எரேமியா 33:6 படி, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 601 எரேமியா 33:9 படி, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று வாக்குரைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 602 எரேமியா 39:17-18 படி, நான் உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 603 எரேமியா 45:5 படி, மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 604 புலம்பல் 3:22 படி, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 605 புலம்பல் 3:25 படி, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் நல்லவராயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 606 புலம்பல் 3:31 படி, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற என் ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 107 எசேக்கியல் 11:19 படி, என் ஜனங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 608 எசேக்கியேல் 18:9 படி, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 609 எசேக்கியேல் 18:21 படி, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 610 எசேக்கியேல் 36:26 படி, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.
611 எசேக்கியேல் 37:23 படி அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்ற எங்கள் அன்பு தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 612 தானியேல் 1:17 படி தானியேல், அசரியா, மீஷாவேல், சகரியா என்ற 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 613 தானியேல் 2:47 படி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று தானியேலை குறித்து ராஜா சொன்ன தீர்ப்புக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 614 தானியேல் 3:17-18 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று சொன்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் ஆழமான நம்பிக்கைக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 615 தானியேல் 4:35 படி பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட எங்கள் தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 616 தானியேல் 6:22 படி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று ராஜாவிடம் சொன்ன தானியேலுக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 617 தானியேல் 6:26 படி என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று ராஜா உம்மை குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 618 தானியேல் 9:23 படி நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று தூதரை கொண்டு தானியேலோடு பேசின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 83 எரேமியா 1:8 படி நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 584 எரேமியா 1:19 படி தேசத்தார் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 585 எரேமியா 9:24 படி மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்ன கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 586 எரேமியா 10:6-7 படி கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 587 எரேமியா 15:20 படி உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன்,
அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உடனே இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 588 எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராகிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன் என்று எங்களை சோதித்தருகிற கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 589 எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்கள் மேல் உண்டாகும். ஆகவே என் கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 590 எரேமியா 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 591 எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 592 எரேமியா 30:11 உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 593 எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்ற உம் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 594 எரேமியா 31:13 கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 595 எரேமியா 31:13 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 596 எரேமியா 32:17 தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 597 எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 598 எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்ற எங்கள் கர்த்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 599 எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 600 எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்குரைத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.
601 எரேமியா 33:9 படி, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று வாக்குரைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 602 எரேமியா 39:17-18 படி, நான் உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுப்பதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 603 எரேமியா 45:5 படி, மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 604 புலம்பல் 3:22 படி, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 605 புலம்பல் 3:25 படி, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் நல்லவராயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 606 புலம்பல் 3:31 படி, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற என் ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 107 எசேக்கியேல் 11:19 படி, என் ஜனங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 608 எசேக்கியேல் 18:9 படி, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 609 எசேக்கியேல் 18:21 படி, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 610 எசேக்கியேல் 36:26 படி, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 611 எசேக்கியேல் 37:23 படி, அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்ற எங்கள் அன்பு தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 612 தானியேல் 1:17 படி, தானியேல், அசரியா, மீஷாவேல், சகரியா என்ற 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 613 தானியேல் 2:47 படி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று தானியேலை குறித்து ராஜா சொன்ன தீர்ப்புக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 614 தானியேல் 3:17-18 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை.
நீர் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று சொன்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் ஆழமான நம்பிக்கைக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 615 தானியேல் 4:35 படி